தேர்தல் முடிவடைந்து 2 வாரங்களில் காத்திருக்கும் நற்செய்தி. நள்ளிரவில் இடம்பெற்ற பதட்டம், துப்பாக்கிச் சூட்டில் இளைஞன் பலி. வாக்குச்சாவடிக்குள் நுழைய தகுதியானவர்கள் குறித்து வெளியானது அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் குறித்து தனது கருத்தை கூறிய அனுர. தென்னிலங்கை தலைவர்களை நம்பி தோல்வியடைந்த இனமே நாம், ஸ்ரீதரன் கவலை. தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஆதரவு. வினோ நோகராதலிங்கம் தனது இறுதி உரையை ஆற்றி முடித்தார் தமிழ் பொது வேட்பாளர். 2 வாரங்களுக்குள் நாடு உத்தியோகபூர்வமாக வங்குரோத் நிலையிலிருந்து வெளியேறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காலியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் அங்கு தெரிவித்ததாவது: IMF, உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றுடன் நான் கலந்துரையாடினேன். எங்களைப் போன்ற நடுத்தர வருமானம் கொண்ட நாட்டிற்கேற்ற ஒரு ஒப்பந்தத்தை எட்டினோம். இப்போது வங்குரோத்து நிலையை அகற்ற 3வது குழுவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அந்த தனியார் பங்குகளும் நாளைக்குள் முடிவடையும். நான் இந்த நாட்டின் வங்குரோத்து நிலையை நீக்கும் அதிகாரபூர்வ நிலையை அடைந்து விட்டேன். இந்த விடயங்களை மாற்ற வேண்டாம். இந்த விடயங்களை மாற்ற மாட்டோம் என IMF மேலாண்மை இயக்குனர் கூறினார். தேர்தல் முடிவடைந்து 2 வாரத்தில் அவர்கள் இந்த வேலை திட்டங்களை நிறைவு செய்து விடுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்காலை நலகம பொல்தவன சந்தியில் உள்ள தென்னந்தோப்பில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்காலை நலகலமவை வசிப்பிடமாக கொண்ட தேஷான் இறந்த என்று 33 வயதுடைய திருமணமாகாத கால்நடை உரிமையாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாடு கட்டச் சென்ற இளைஞன் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் தேடிய போது சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் தங்கல்ல ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் தங்கல்ல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் 21 இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைய அங்கீகரிக்கப்பட்ட நபர்களை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அந்தந்த வாக்குச்சாவடியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், வாக்குச்சாவடி பணியாளர்கள் மற்றும் தேர்தல் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள், அவர்களது தேர்தல் முகவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், பிரதேச முகவர்கள் மற்றும் முறையாக நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு முகவர்கள் ஆகியோருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு தேர்தல் ஆணையகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் அல்லது வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அந்தந்த தேர்தல் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றார்கள். இந்த நிலையில் வாக்குப்பதிவு மற்றும் எண்ணும் மற்றும் மையங்களில் சட்டவிரோத செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தொலைபேசிகளை பயன்படுத்துதல், புகைப்படம் எடுத்தல், காணொளி பதிவு செய்தல், துப்பாக்கி வைத்திருத்தல் மற்றும் புகைப்பிடித்தல் அல்லது மது அருந்துதல் ஆகியவை சட்டவிரோத செயல்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மது அல்லது மற்ற போதைப் பொருட்களின் போதையில் இருக்கும்போது மையங்களுக்குள் நுழைவதும் தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது அரசியல் சமூக அமைப்புக்கும் தமது தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தும் உரிமை உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அனுரகுமாரவிடம் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு வேட்பாளரை நியமிப்பது அவர்களின் ஜனநாயக உரிமையாகும். எனினும் தமிழ், சிங்களம் மற்றும் முஸ்லீம் எனும் அடிப்படையில் நாம் எமது அரசியலை நகர்த்த வேண்டிய தேவை இல்லை. குறித்த சமூகங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். தெற்கிலிருந்து உருவான எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை காலமும் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யாததால் பொது வேட்பாளர் என்ற விடயத்தினூடாக கவனத்தை ஈர்க்க அவர்கள் தீர்மானித்திருக்கலாம். இருப்பினும் நாம் பிரிவினைவாத அரசியலை விடுத்து அனைவரும் ஒன்றிணைந்த அரசியலை முன்னகர்த்த வேண்டும். எவ்வாறாயினும் இதன் மூலம் அவர்கள் கூற முற்படும் செய்திகள் மற்றும் கருத்துக்களை எம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் பெறும் வாக்குகளின் மூலம் தமிழ் சமூகம் எதிர்பார்க்கும் விடயங்களையும் எம்மால் மதிப்பிட முடியும் என அவர் கூறியுள்ளார். நாங்கள் வரலாற்று ரீதியாக தென்னிலங்கை தலைவர்களுக்கு மட்டுமே வாக்களித்து தோல்வியையே அடைந்தோம் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
ஜாழ்ப்பாணம் மூளாய் வேரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாம் 2010ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகாவை ஆதரித்து தோல்வியடைந்தோம். 2019ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாசவை ஆதரித்து தோல்வியடைந்தோம். 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால ஸ்ரீசேனவை ஆதரித்து அவர் வெற்றியடைந்திருந்தாலும் எமக்கான உரிமைகளை அவர் மீட்டுத் தரவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்காக விசேட தொடரூந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையில் விசேட தொடரூந்துகளை இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் அன்று 21/9/2024 அன்று தொடருந்து நேர அட்டவணை வழமை போன்று நடைமுறைப்படுத்தப்படும் என தொடருந்து பிரதி முகாமையாளர் நந்தன இண்டிபோலகே தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்த நாள் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீண்ட தூர தொடரூந்துகள் சேவையில் ஈடுபடும் எனவும் குறுகிய தூர தொடரூந்துகளில் சில குறைப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தரப்பு சஜித் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் வினோ எம்பி தனது தனிப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளமை பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இங்கு தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் ஒரு நிலைப்பாடு கொண்டு வரப்பட்டுள்ளதோடு சில அரசியல் முக்கியஸ்தர்கள் தென்னிலங்கை அரசியல் தலைமைகளை நோக்கி நகர்வது விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. ஜாலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரித்து இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பிரச்சார கூட்டமானது நேற்று யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் தோப்பில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த பொது வேட்பாளர் அரியநேந்திரன், ஈழத்தமிழ் மக்கள் பல அகிம்சை ரீதியாக போராடி அதன் பின்னர் ஆயுத ரீதியாகவும் போராடி வந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு பின்னர் தற்போது இராஜாங்க ரீதியாக போராடி கொண்டிருக்கின்றனர். எமது அரசியல் தலைமைகள் அகிம்சை ரீதியாக போராடிய போது மக்கள் வழங்கிய வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ற மக்களாணை இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு வழிகளிலும் போராடி பலத்தையும் இழந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் ராஜதந்திர ரீதியாக போராடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதனூடாக நாம் எமது இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இப்போது நாம் முன்னெடுத்துள்ள பயணம் பதவிக்கானது அல்ல. எமது இனத்தின் அடையாள குறியீடாகவே இத்தேர்தலில் போட்டியிடுகின்றேன். இதில் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் எனக்கானது என்பதை விடவும் உங்களுக்கானது, இனத்திற்கானது தான் என்பதை அனைத்து உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். எமது இனத்திற்காக பல்வேறுபட்ட போராட்டங்களை அஹிம்சை ரீதியில் நடத்தியவர்கள் நாங்கள். முதலில் தந்தை செல்வா அஹிம்சை ரீதியில் போராடினார். அதன் பின்னர் தலைவர் பிரபாகரன் போராடியிருந்தார் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.